வணக்கம். லதா'sherbalkitchenல இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெற்றிலை தோசை. வெற்றிலை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 4, பூண்டு தோல் உரித்தது 15 பல்லு, இஞ்சி தோல் உரித்தது 10 கிராம், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், தனியா அரை டீஸ்பூன், ஓமம் அரை டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன். தோசை மாவு அரை கிலோ, வெற்றிலை 15, கொத்தமல்லி அரை கட்டு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. இந்த வெத்தலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை அப்படியே நாளாக கிள்ளி போட போகிறோம். அடுத்தது பச்சை மிளகாய், அதுக்கு அடுத்தது பூண்டு, அப்புறம் இஞ்சி. இப்போ மிளகு, சீரகம், தனியா, ஓமம், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. கடைசியில் கொத்தமல்லி. வெத்தலை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்க்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்களா, வெத்தலை விழுது நம்ம அரைச்சிது. இப்போது இது அரை கிலோ மாவு எடுத்துக்கிறதுனால இதில் நான் பாதி தான் போட போகிறேன் இந்த பேஸ்ட்டை. 1 கிலோ மாவுனால் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குழிக்கரண்டியில் நான் ஒரு 4 கரண்டி போடுறேன். மாவுக்கு தக்கன அளவுக்கு பேஸ்ட்டு போட்டுங்க. நிறைய பேஸ்ட்டு போட்டிங்கன்னா திகட்டிட்டோம் தோசை. இவ்வளோதான். இப்போ நம்ம தோசை மாவை கலக்கி தோசை ஊற்றலாம். பார்த்தீங்களா, மாவு கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுப்புக்கிட்ட போகலாங்க. கல் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ தோசை போடலாம். நல்லா மெலிசாக கிறிஸ்பியாக போடுறோமாங்க. இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள், நல்ல தோசை செவந்து வருது இல்லைங்களா. இப்போ அப்படியே எடுத்து திருப்பி போடலாங்க. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்க. பாருங்கள், தோசை 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு சுவையான வெற்றிலை தோசை செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பிரண்டை பொடி வச்சுருக்கேங்க. இந்த பிரண்டை பொடிக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. பக்கத்தில் வேர்க்கடலை சட்னி வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப சத்தாக இருக்கும், ரொம்ப சுவையானதுங்க இதுக்கு. அடுத்து இந்த வெத்தலை தோசை வாயுவை போக்குங்க, முட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கை கால் வலியை போக்கும், முதுகு வலிக்கு நல்லது. அயன் கால்சியம் அதிகமாக இருக்குது. இதை கர்ப்பமான பெண்கள் பிஃபோர் டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரி எப்போ வேணால் சாப்பிட்லாங்க. இப்போ வர ஃபெஸ்டிவல் டைமில் எல்லார் வீட்லேயும் வெத்தலை கண்டிப்பாக வாங்குவீங்க இல்லையா. அப்படி வாங்குகிற வெத்தலையை வீணாக்காமல் இந்த மாதிரி சத்தாக செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களாம் சாப்பிடுங்க, சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதா'sherbalkitchenக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.